ஹாய், இது வந்து சண்டேயோட vlog தான். ஃபுல் டே vlog. என்ன பண்ணோம், எங்கே போகணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் அங்கே விசிட் பண்ண பிளேஸு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் குழந்தைகள் இருக்கிறனால பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்ன் இருந்துச்சு. ஸோ கார்னை வேக வச்சு ஒரு பவுலில் போட்டுட்டு முட்டை 2, உப்பு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு, வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கேப்சிகம் எது இருந்தாலும் ஓகே, அது போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டத்துக்கு மிளகாத்தூள், சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தோசைக்கல்ல வந்துட்டு ஆம்லேட் மாதிரி ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் 11 o'clock ஒரு ஸ்நாக்ஸ் ஜூஸ் கொடுப்பீங்களா, அந்த டயத்தில் கூட இது கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இதை செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸும் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல தான் இங்கேருந்து கிளம்புறோம். சாட்டர்டே நைட்டே வந்து சண்டே 8 o'clock கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. பிளான் போட்டாவே அது எதுவுமே நடக்காது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சு ஸ்நாக்ஸும் முடிச்சாச்சு. 11 o'clock ஆயிடுச்சு. இன்னும் அழகானோம். அவங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிளம்புற நேரத்துக்கு தான் அப்பதான் ஞாபகம் ஒரு கார்ல வந்து டயர் மாற்றணும், அது மாற்றணும், இதை மாற்றணும்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. 11 o'clock ஆயிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். லேடிஸ் எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஜென்ஸ் வந்து அங்கே போயிட்டு வந்தனால லேட் ஆயிடுச்சு. ஆத்துக்கு தானே போகிறோம், அங்கே போய் குளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வரும்போதே பார்க்க மாட்ட தட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால நமக்கும் ஈஸியாக இருக்கும். போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா ஜாமா தான் நிறைய இருக்கும். பாத்திரம் விளக்குறதுக்கே நேரம் ஆகும். டயர்ல வந்து அப்படியே தூங்கிரும். ஆனால் பார்க்க மாட்ட தட்டனா சாப்பிட்டு அங்கங்க அப்படி இப்படி போட்டு போயிடலாம். அப்புறம் மிஞ்சி போனால் ஒரு 2-3 பாத்திரம் தான் இருக்கும். 11 மணிக்கு கிளம்பி இப்பவே நல்ல வெயிலா இருக்கு. அங்க போறவங்களாட்டி 1 மணி ஆயிரும் போல. ஒண்ணு வெள்ளனே போகணும், இல்லைன்னா சாயந்தரமா போகணும். அப்படின்னா தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். சோப்பு ஷாம்பு வாங்குறதுக்காக பலசர கடைக்காக மெதுவா வண்டி ஓட்டிட்டு வந்தோம். பாருக்கு முன்னாடி வந்து பலசர் கடை இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் ஸ்லோ பண்ணோம். போற வழியில பாத்தீங்கன்னா நில்ற மொத வண்டியா அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குதான் நிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டு நிப்பாட்டிட்டாரு. கேட்குற பேச்சை பார்த்தீங்களா, நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வர இடமா இதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்குறதுக்காக பலசர் கடைக்கு முன்னாடி நிப்பாட்டோம். பட் இவன் வந்துட்டு நில்றா மோதன்னு இவன் தான் சொன்னான். நான் வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சவமே நேராக உள்ள போயிட்டான். எதுவுமே பேசாம சண்டையும் போடல, எதுவும் போடல. இனிமேல் குடிச்சுட்டு இல்லைன்னா பொது இடத்துல வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னாவே வந்துட்டு மொபைலை தூக்கிட்டு நம்ம நின்றணும். கேமரா இதான் நம்மளோட வெப்பன்ஸ் போல. போற வழியில நிறைய கடைலாம் இல்லை. அங்கங்க வந்து இளநீ கடை இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கங்க வீடுகளுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. மேல தான் இருக்குது. பாத்தீங்கன்னாவே தெரியும். வெளியூர்ல இருந்து வரவங்களுக்குலாம் ரெஸ்டாரண்ட்ல இருக்குது. குழந்தைகளுக்கு தகுந்த அப்படி வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவ்வளவு வருஷமா கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களாட்டா? இந்த ஒரு கோயில் மட்டும் தான் அடையாளம் காமிச்சாரு. இதுக்கு அங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருக்காங்க. ஸோ ரூட்டு தெரியாதனால ஏதோ குத்து மதிப்பா போனா இந்த ஒரு ஆறு வந்துச்சு. இதுல ஒண்ணுமே இல்லையே, இதுக்கு எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்க? அங்க இருந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாய் தான் அங்க குளிச்சுக்கிட்டு இருக்குது. நாங்க மட்டும் இல்லாம எங்க குழந்தைனார் ஃபேமிலி, அப்புறமேட்டுக்கு பெரிய மாமியார் ஃபேமிலி எல்லாருமே வந்து சூப்பரா போனோம். ஒரு போனோன்னா ஏமாத்துட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து மேப் போட்டு போனோம். ஒரு சூப்பரான பிளேஸ் வந்துச்சு பாருங்க. நீங்களே என்ஜாய் பண்ற அளவுக்கு சூப்பரா, அடுத்து நீங்க வாரமே வந்து நீங்க வந்துருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நாங்கள் போறப்ப வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதை வேணா உண்மையை ஒத்துக்கிறேன். மேலே வந்து குளிக்கக்கூடாது, கீழே வேணா உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து ஏதோ தண்ணியை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சேஃப்டியாகவும் இருந்துச்சு. ரொம்ப நிறைய வந்துச்சுன்னா தண்ணி அதுகளும் குளிக்க முடியாது. ஸோ இந்த அளவான தண்ணியிலே குழந்தைகளையும் கூட்டிகிட்டு நம்ம போகலாம். அதாவது வீட்டுக்கு நமக்கு கெஸ்ட்டு வராங்க, 1 week 10 days 1 month இந்த மாதிரி தங்குறாங்க அப்படின்னாவே வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் ஊட்டி இருக்குது, அவ்வளோ தூரம்ல போக தேவையில்லை. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னாவே அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ஃபுட்டு வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸ்நாக்ஸ் கொண்டு குழந்தைங்களுக்கு எந்த கடையுமே இங்கிட்ட இல்லை. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுச்சுங்க. நமக்கு வந்து சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு முக்கியமாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா அப்போ மட்டும் வந்து செல்லு ஒர்க்கே ஆகாது. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இது ஹஸ்பண்டோட ஃபோனில் இருந்து தான் நான் எடுத்து, அவ்வளோ கிளியராக இல்லை. என்னென்னு தெரியல, அடிக்கடி இப்போ வந்துட்டு எங்கேயாவது கரெக்டாக முக்கியமான பிளேஸ் போகும்போது தான் ரொம்ப ஹீட் ஏறி மொபைல் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. குளிச்சுட்டு விளையாண்டு நல்லா பசி எடுத்துருச்சு. நாங்கள் வந்துட்டு சிக்கன் குழம்பும் சாப்பாடும் வச்சுட்டோம். பெரிய மாமியார் வீட்டில் வந்து ரசமும் எக் கிரேவியும் வச்சுருந்தாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் துண்டை போட்டுட்டாங்க. கிளம்பியாச்சு. நல்ல வெயில். பெரியவங்க எப்போ என்ன பண்ணுவாங்க, போகிற வழியில் வந்துட்டு இந்த கீரை இருக்கா, அந்த கீரை இருக்கா, இதை போய் நட்டு வைப்போம், அதை போய் நட்டு வைப்போம்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்து நடக்கணும். கார் வந்து முன்னாடியே நிப்பாட்டிடலாம், கார் உள்ளே போகாது. என்ன சீக்கிரமே வந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் போதும்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் கிளம்பியாச்சு. குழந்தைகளுமே வந்து விளையாண்டனால குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதுங்களையும் கூட்டிகிட்டு வந்து போகிற வழியில் எங்கள் மாமியார் வந்து பழைய ஞாபகம் வந்துச்சு. அவங்க ஊரில் வந்துட்டு இந்த வாய்ப்புண்ணு, இந்த மாதிரிலாம் இந்த ஹீட்டுக்கு கொப்பளம் வர்றது, இந்த மாதிரி
மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த இலையை பறித்து அது பால் மாதிரி வருது, அதை வந்து வாயில் அப்படியே விடுறாங்க பாருங்கள். அப்படியே விட்டு அதை வந்து நல்லா வாயை கொப்பளிச்சு துப்பணும், முழுங்கக்கூடாது, கொப்பளிச்சு துப்பணும். அப்படின்னா ஒரு 3 நாளில் வந்துட்டு அப்படியே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பால் வர்றதை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா கொப்பளிச்சு துப்பிட்டாங்க மாமியார். திரும்ப வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பால் சொட்டு சொட்டாக வடியும். இந்த பார்த்தீங்களா, பால் வந்து சொட்டு சொட்டாக வடியுது. இதை தான் அப்படியே உறிஞ்சு அது நல்லா கொப்பளிச்சு துப்புறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லாட்ரி வாங்கிட்டு வர வழியில் எல்லோரும் ஒரு கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப். குட் நைட்.